girls with their nails done now. Girls with their nails done. I like the girls with their nails done. Girls with their nails done. So at last Highness சென்னைக்கு வந்தாச்சு. சூப்பர். ஹலோ வணக்கம் நண்பா. ஸோ நான் கௌஷிக், நீங்கள் பார்த்துருக்கிறது பவர்லைன் ஹெடர்ஸ் தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வண்டி பார்த்துட்ருக்கோம்னா அந்த ஹோண்டா C350 ஹைனஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 348cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு வித் ஸ்லிப்பர் கிளச் அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச பார்ட் வந்து கேட்டிங்கன்னா ஸோ பேக் சஸ்பென்ஷன் வந்துட்டு சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்சம் டீசெண்டான ட்ராவல் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம வண்டியோட ஸ்பெக்ஸுக்கு வந்து வந்தோம்னா வண்டி வந்துட்டு ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிளச் லிவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்மூத். ஸோ இது வந்து நமக்கு ஹோண்டா பிக்விங்லேருந்து நமக்கு வந்து வண்டி வந்து வந்திருக்கு. நம்ம இங்கே ஒரு யூட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ டேர்னிங் ரேடியஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ முன்னாடி வந்துட்டு இருக்க அந்த ஒரு முன்னாடி இருக்க டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 320mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் 240mm டிஸ்க்கு. ஸோ டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஸ்விட்செல்லாம் பார்க்கவே கொஞ்சம் ஹை குவாலிட்டி மெட்டல் மாதிரி இருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 160 போட்டிருக்கு மீட்டரு. ஸோ 130 ஆஸ் பர் ஓனர் கிளைம் வந்து 130 டாப் ஸ்பீட் வந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு ஒரு 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் 130 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 350cc ஒரு போதுமான அளவு செக்ஷன் டயர் ஒரு 140 கொடுத்துருந்தா இட் குட் பி மோர் பெட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அண்ட் வண்டி வந்து மனுவர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வண்டி வந்து மனுவர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மனுவர் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வெயிட் வந்து ஹேண்டில் பாரில் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. மேபி ஏர் கம்மியாக இருந்தாலுமே கூட அப்படி வந்து ஃபீல் ஆகும் வந்து சொல்லுவாங்க. பட் எப்படின்னு தெரியல. ஸோ மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வரா மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம பேர் வந்து வெஸ்பாவில் வரா மாதிரி. ஸோ நம்ம இப்போ இங்கே ஒரு ஆக்சலேஷன் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஸோ ஃபஸ்ட்டு கியரில் 40, செகண்ட் கியரில் 80, தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். ஸோ முன்னாடி பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ முன்னாடி பிரேக் இஸ் ஜஸ்ட் வேற லெவல். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம்.
எக்ஸாஸ்ட் அவுட் வந்து நல்லா ரொம்பவே பேஸியாக இருக்குது. ஸோ வண்டியோட வாக்கர் ரவுண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ வண்டியோட இப்போ இந்த ஒரு டேஷ்போர்டு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஹாரன் ஸ்விட்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குட்டி டிஎஃப்டி டிஸ்பிளேயோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே பார்க்கலாம். ஸோ பேக்கு அப்பு டவுன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபியூவலோட ரேஞ்ச் வந்து போட்டிருக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு எவ்வளோ வோல்ட் இப்போ வந்துட்டு இந்த ஒரு பேட்ரி கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி அந்த ஒரு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வண்டி வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் A, ட்ரிப் B அண்ட் ஆவரேஜ் ஃபியூவல் எக்கானமி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வண்டி வந்து அந்த ஒரு சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டால் வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு இது. என் வண்டியிலலாம் வந்துட்டு சம்டைம்ஸ் நான் மறந்துடுவேன். வண்டி ஆன் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணுவேன், ஸ்டாண்ட் எடுக்க மறந்துடுவேன். ஸோ இதில் ஸ்டாண்ட் இருந்தால் வண்டி ஆனாகவே ஆகாது. ஸோ இன்ஜின் செக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி ஹை பீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம் இருக்குது. ஸோ ஈகோ மோடு இருக்குது. ஏபிஎஸ் வந்து டியூவல் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஒரு கில் ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வண்டியில் இப்போ ஸ்டாண்ட் இருக்கிறதுனால வண்டி ஆன் ஆகலை. இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன், ஆன் ஆயிரும். அதே மாதிரி நான் இப்போ ஸ்டாண்டு போட்டேன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். பாருங்கள், வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ ஆக்சிலேட்டர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வண்டி கிளச் வந்து ஒரு ஸ்லிப்பர் கிளச்சுன்றதால பட்டரி ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அண்டு ஸோ வண்டி வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு நேவிகேஷனும் இருக்குது. இங்கே வந்து ஒரு டைப் சி ஃபோன் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. இங்கே வந்து 2 ஸ்விட்ச் இருக்குது. ஒன்று வந்துட்டு அந்த ஆன் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கீ வந்து பார்த்தோன்னா ஸோ இதான் இது வண்டியோட கீ. ஸோ வண்டி கீ வந்து அழகாக ஒரு குட்டி ஹோண்டா லோகோ. ஸோ இப்படி தாங்க இது ஆனே ஆகும். இங்கே வந்துட்டு ஒரு ஹசார்ட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு மாஸ்டர் சிலிண்டரு. ஸோ .3.4 இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிரர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த நம்ம அந்த வெஸ்பாவில் வர மிரர் மாதிரி இருக்குது லைட்டு. ஸோ வண்டியோட வாக்கர் ரவுண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த CB 350 வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபியூவல் டேங்க் வந்து நமக்கு ஒரு 15 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி. ஸோ சீட்ஸ் வந்துட்டு இந்த வண்டியில் வந்து பர்டிகுலராக இது வந்து அந்த DLX ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். ஸோ இந்த சீட் வந்து ரொம்பவே நல்ல சாஃப்ட் குஷனிங்காக வந்து இருக்குது. ஸோ பேக்லேயுமே வந்து நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தோம்னா 2164 mm வந்து இருக்குது. ஸோ வண்டி சீட் ஹைட் வந்துட்டு 100 mm. ஸோ வண்டியோட அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 166 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல மேசிவாக பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பாட் ஹோல்ஸ் எல்லாம் விடும்போது நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து தெரியுது. ஸோ பேக்கில் வந்து அந்த ஒரு ஃபுட் பேக், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 348 cc சிங்கிள் சிலிண்டர், 20.8 bhp, 30 Nm டார்க்கு, அதே மாதிரி ஒரு டியூவல் ஸ்பார்க் ப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட போர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 70 mm போர், 90 mm ஸ்ட்ரோக்கு. ஸோ இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஸோ எப்போவுமே அந்த ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வண்டியில் வந்துட்டு இனிஷியல் டார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டாப் ஸ்பீடு பெருசாக இருக்காது. ஸோ வண்டி டாப் ஸ்பீட் சொன்ன மாதிரி 130 தான் வந்து போகுமே. அதே மாதிரி வந்துட்டு பேக்கில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஹோண்டா பேட்ஜிங். ஸோ பேக்கில் வந்துட்டு ஒரு பல்பு தான் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் வந்து இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மட்கார்டு வந்து ஃபுல்லாக குரோமில் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து நமக்கு ஒரு 240 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் வந்து ஒரு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான். அதே மாதிரி நம்ம அந்த வண்டியோட அந்த ஒரு சைலன்சர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு குரோம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கேடில் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அந்த ஒரு ஸ்டார்டர் மோட்டர் வந்து வந்துடும். இங்கே வந்து அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோட்டர் வந்து அதுக்கு மேலே ஒரு கவர் அழுக்கு போகாமல் இருக்குது. ஸோ பேக் பிரேக்குக்கான மாஸ்டர் சிலிண்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹோண்டா லோகோ. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு டியூவல் ஹாரன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி அந்த ஹாரன் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆகும். ஸோ ஃபோக்கு முன்னாடி வந்து சூப்பராக இருக்குது. ஃபோக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கு அங்கே வந்து ஒரு டியூவல் பிஸ்டன் கேலிப்பர் சூப்பராக பிடிக்குது.
ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு கம்ப்ளீட்லி எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் வந்து இந்த நைட் டைம் சூப்பர்பாக இருக்குது. வெளிச்சம் வந்து அது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு டைப்-C ஃபோன் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு த வைப்ரேஷன்ஸ் பார்ட், ஸோ வைப்ரேஷன் வந்து பெருசாக கிடையாது. ஸோ வண்டியில் எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ போகலாம் கைஸ். இதெல்லாம் ஓட்டிகிட்டே பேசுகிறேன். அந்த ஒரு டார்க் புல் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி ஹாரன் வந்து கேளுங்க, நல்லாயிருக்கு. ஸோ மாருதி பலீனோவில் இருக்க அந்த ஒரு ஹாரன் மாதிரியே இருக்குது. ஸோ ஹாரன் இஸ் குட். ஸோ அந்த ஒரு கியர் ஷிஃப்டிங்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிக் ஷிஃப்டிங்காக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து 5வது கியர் போட்டு நான் இப்போது 40ல் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து ஈகோ மோடுன்னு சொல்லிட்டு அங்கே அழகாக லைட் வந்து எரியுது. ஸோ 5வது கியரில் வண்டி இடிக்கிச்சு, நம்ம வந்து 4th கியர் வந்து மாற்றிடலாம். ஸோ 30 Nm டார்க்குனால ஸோ 5th கியர்லேயே வந்து மூவ் ஆகுது. ஸோ 4th கியர் புல்லிங், 4th கியர்லேயுமே ஒரு டீசெண்டான புல் வித் டார்க் வந்து இருக்குது. ஸோ அதிகமாக விண்ட்லாஸ் இதெல்லாம் நம்ம அந்த ஹெல்மெட்டோட வைசர் வந்து மூடிடலாம். சூப்பராக இருக்குது. எக்ஸாஸ்டோடு தான் அப்படியே தனியாக கேட்குது. ஸோ இந்த வண்டி வந்து என் பைக் அதாவது 350Xோட கம்பேர் பண்ணால் அதில் என்ன ப்ளஸ் இது எல்லாம் மைனஸ், இதில் என்ன ப்ளஸ் அதெல்லாம் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் டாப் ஸ்பீடு. அது வந்து 197 kg, 181 kg. இதுலேயும் வந்து ஒரு 95% வந்து மெட்டல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவன் வந்து வைப்ரேஷனுக்கு வந்து இவர் வந்துட்டு வைப்ரேஷனே கிடையாது. டாப் எண்டில் மட்டும் சம்டைம்ஸ் வைப்ரேஷன் இருக்குது, பட் நாட் ஆல் த டைம். ஸோ ஹோண்டான்னு என்னென்னா ரீஃபைன்மெண்ட் தான் வந்து ஹோண்டா. ஆரி வந்துட்டு ஆரி ஃபேன்ஸ் வந்து ஆரி எடுப்பாங்க. ஸோ எனக்கு ஆரி வந்து பர்சனலாக பிடிக்குன்றதுனால நான் ஆரி வந்து எடுப்பேன். ஸோ CB350 வந்துட்டு கண்டிப்பாக லாங் ரைட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக. ஸோ அப்ரைட் போஸ்டர் நீங்களே அப்ரைட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 6 foot 2 inches. ஸோ என் ஹைட்டுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ என் ஹைட்டுக்கு ரொம்பவே அழகாக பக்காவாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பேக் பெயின்லாம் வராது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு DLX ப்ரோவில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ரௌன் கலரில் லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெதர் சீட்ஸ் அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ லாங்குக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அதாவது வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து ஜாலியாக ஓட்டலாம் இந்த வண்டி. ஸோ வண்டி வந்து ஓட்டினா நமக்கு டயர்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஒரு வண்டினா ஒரு க்ரூசர்னால் இட் should be so comfortable for us to ride for long kilometers. ஓகே. ஸோ நம்ம வண்டி ஓட்டி நம்ம வண்டியால் நம்ம வந்து ரொம்ப டயர்டு அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் வந்து ஆகக்கூடாது. ஓகே. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கு சூப்பரான பைட்டு. ஃப்ரண்ட் பிரேக்கு வேறு லெவலாக பிடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ வண்டியோட மைலேஜுக்கு வந்து வருவோம். ஸோ வண்டி மைலேஜ் ஆஸ் பர் ஓனர் கிளைம்டு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சிட்டியில் 30 வருது, லாங்கில் 33 to 35. அதுவும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ டிரைவ்னு சொல்லிட்டாரு. ஸோ 35 வருது கைஸ் மைலேஜ். ஒரு 350 ccக்கு 35 மைலேஜ் வந்துட்டு சத்தியமாக வேறு லெவல் மைலேஜ் அது. ஸோ இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா DLX வந்து 2,15,000 2,16,000 வருது. ஸோ DLX ப்ரோ வந்து 227 கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ஷுர். ஸோ நமக்கு வண்டியோட அஃபிஷியல் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச உடனே நான் நம்ம அந்த கமெண்ட்டில் நான் வந்து பின் பண்ணுறேன் கைஸ். இதுதான் கைஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இங்கேயே அழகாக நமக்கு வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டார்க். ஸோ முன்னாடி வந்து 2 அலாய் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் இருக்குது அண்டு பேக்கில் 130, ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன் டயரு. ஸோ இட் வில் பி குட் ஆஸ். ஸோ ஃபோக் ட்ராவலுமே பார்த்தீங்கன்னா ஃபோக் வந்து ரொம்ப ஹார்டாகவும் சாஃப்டாகவும் இட்ஸ் இந்த மிடில் அண்ட் பேக் வந்து ஹார்டாக தான் இருக்குது. ஸோ ஹார்டாக இருந்தால் என்ன ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லாங் ரைட்ஸு ஹார்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அந்த ஷார்ட் வந்து அதாவது ஷாக் அப்சார்பர் வந்து சாஃப்டாக இருந்தால் ரொம்ப வந்து பம்பியாக பவுன்ஸியாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப வந்து பவுன்ஸியாக இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு ஊருக்குள்ளே ஓட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் லாங் ரைடுக்கு இட் ஓன்ட் பி தட் கம்ஃபர்டபுள். ஓகே, சூப்பர். சரி, ஸோ நம்ம இப்போது 5வது கியரில் போட்டோம். நான் இப்போ ஒரு 80ல் நான் இப்போ க்ரூஸ் பண்ணுறேன். ஸோ 80ல் க்ரூஸ் பண்ணுவோன்னா வண்டி வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து கிடையாது. பட் ஸ்டில் இப்போ வந்து வைப்ரேஷன் இல்லாட்டியும் கூட நமக்கு அந்த அந்த ஒரு விண்ட் பிளாஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 110 120 கிட்ட போகும்போது விண்ட் பிளாஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து தெரியுதுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ விண்ட் பிளாஸ்ட் இஸ் தேர். ஸோ விண்ட் பிளாஸ்ட் வந்து இருக்க தான் செய்யும். அது விண்ட் பிளாஸ்ட் நம்ம அந்த விண்ட் பிளாஸ்ட்டை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இதுதான் போட்டானோ. முன்னாடி வந்து ஒரு விண்ட்ஷீல்டு ஹோண்டா ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. பட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒன்று போட்டுக்கலாம்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பியாண்ட் 100, ஸோ பியாண்ட் 100 போனால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு விண்ட் பிளாஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வரலன்னு சொல்ல, நமக்கு வந்து அந்த ஒரு ஆஃப் சைட் விண்டு வந்து வந்ததுதான் நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த 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 புஷிங் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ விண்டு வந்து நம்ம போகிற திசையிலே விண்டு இருந்ததுன்னா நமக்கு அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 5th கியரில் போட்டு நம்ம 60ல் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு லோ அண்ட் டார்க் வந்து வண்டி வந்து ஒரு 2000-2500 RPM வந்து இருக்கும். அதில் அந்த புல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஸ்லோவாக இருக்குது புல்லிங் அப்படியே வந்து ஸ்லோவாக. ஹோண்டா ஏன் ஃபேமஸ்னால் பிட்ரேஜ் அண்ட் டாப் எண்டில் வந்துட்டு ரொம்பவே டார்க்கியாக சூப்பராக இருக்கும். 6ல் தாங்க இது ஓட்டுறேன். 6லே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக ஆக்சலரேஷன் வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேக் பிரேக் பண்ணோன்னா பேக் பிரேக் வந்து ஒரு சிங்கிள் பிஸ்டன்னால பெருசாக பிடிக்கல. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஒரு 100ல் போய் பிடிச்சா கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து 310 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் இஸ் ஜஸ்ட் அமேசிங். வண்டியில் அந்த கியரு, அந்த பிரேக்கு, அந்த வண்டி கிளச்சு எல்லாமே பட்டர் ஸ்மூத் கைஸ். ஸோ ஹோண்டா ஏன் எல்லோரும் வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹோண்டா மீன்ஸ் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோண்டாவில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை வராது. லாங் டேர்ம் வண்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஹோண்டா வந்து இன்ஜின் பார்த்துட்டு ரொம்ப அது பாட்டு ஓடிட்டுருக்கோம் நம்ம. ஆனால் அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற வரைக்கும், ஸோ வெல் மெயின்டைன் நம்ம வந்து எல்லாமே கம்பெனி சர்வீஸில் வந்து விடுறோம்னா, ஸோ வெல் மெயின்டைன்டாக இருக்க பட்சத்தில் வண்டி வந்துட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்காம அது பார்த்து ஜாலியாக ஓடிட்டு இருக்கும். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனில் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த வண்டி வந்து நமக்கு வந்து ஹோண்டா பிக்விங் அந்த ஸோ குன் ஹோண்டா பிக்விங்கில் தான் இருக்குது.